உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சி உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் சிறப்பு என்னவென்று அறிவார்கள். என்றாலும் அதை சரியாக தங்களுடைய பேச்சு நடையிலே பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் பிற மொழி சொற்கள் கலப்பு அதிகமாக விரவி காணப்படுகிறது. இன்றைக்கு தமிழர்கள் வாழாத நாடே இல்லை என்கிற அளவுக்கு பல நாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளும் கூட தமிழுடைய சிறப்பை அறிந்து போற்றி வருகிறது. சென்ற சில நாட்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே ஒருவர் பேசும்பொழுது தமிழர்களின் சிறப்பை பற்றி எடுத்து கூறி இந்த தமிழர்களுடைய முக்கிய திருவிழாவான தமிழர் திருவிழா பற்றி கூறி, எனவே ஆஸ்திரேலிய அரசு ஜனவரி மாதம் முழுவதையும் தமிழர் மாதமாக தமிழர் திங்களாக கடைபிடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய மொழிக்கு கிடைத்த சிறப்பாக பார்க்க வேண்டும். நம் வீட்டு பிள்ளையை நாமே பாராட்டுவதில் ஒன்றும் பெரிதில்லை. ஆனால் பிறர் பார்த்து பாராட்டுவதில் தான் நமக்கு அதிலே சிறப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில தமிழ் மக்களை போற்றும் விதத்திலே ஜனவரி மாதத்தை தமிழர் மாதமாக அறிவிக்க முனைப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும். அதே போல இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு இடத்திலே பேசும்பொழுது, ஒரு அயலகத்திலே பேசும்பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார். எங்கள் நாட்டின் மொழி தமிழ் மொழி. அந்த மொழி உலகத்தின் மூத்த மொழி என்பதில் ஐயமில்லை, எல்லோருக்கும் அது தெரியும். யாராவது உங்களிடம் பேசினால் நீங்கள் சொல்லுங்கள், மொழி பற்றி பேசினால் சொல்லுங்கள், நான் உலகத்தின் மூத்த மொழியாக தமிழ் மொழி பேசுகிற நிலத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுவது? இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கூறுகிறார். அதே போல இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறார். ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்திலே விரைவில் ஒரு தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்படும், இதற்கு இந்திய அரசு ஆவண செய்யும் என்று கூறுகிறார். இதெல்லாம் மொழியினுடைய, தமிழ் மொழியினுடைய, தமிழ்த்தாயினுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. அவர் தன்னுடைய தாய்மொழியாகி இந்தியில் தான் பேசினார். அங்கே நிறைய பேர் இருந்தவர்கள் இந்தி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், அயல் நாடுகளை வசிப்பவர்கள் இருந்தார்கள், தமிழர்களும் இருந்தார்கள். அங்கே அவர் தமிழுடைய சிறப்பை போற்றி பேசியதற்காக தமிழர்கள் அனைவருடைய சார்பில் நம்முடைய இந்திய தலைமை அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழை நாம் பேசும்போது எத்தனை பிறமொழி சொற்களை கலந்து பேசுகிறோம். நம்முடைய தமிழ் சொற்கள் சிறப்பாக இருக்கும்போது அவற்றையெல்லாம் எப்படி தள்ளி உதறிவிட்டு பிறமொழி சொற்கள் ஏற்றுக்கொண்டு பேசுகிறோம். அப்படி பேசுவதை நாம் சிறப்பாகவும் கருதுகிறோம். ஒரு காலத்திலே மணிப்பிரவாள நடை என்று ஒன்று இருந்தது. இப்போது ஆங்கிலம் கலந்து, அதாவது முன்பு வடமொழி கலந்து பேசினார்கள், இப்போது ஆங்கிலம் கலந்து பேசுகிறார்கள். அதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதற்காக முன்முனைப்பு எடுத்து செயல்பட்டு வருபவர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராகவும் சிறந்த கவிஞராகவும் பல்வேறு கருத்தரங்களில் பங்கேற்று ஆய்வேடுகளில் தனது கட்டுரைகளை வழங்கிக் கொண்டிருப்பவருமான திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் முனைப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எண்ணற்ற இல்லத்தரசிகளை அழைத்து அவர்களையெல்லாம் தூய தமிழிலே பேச வைத்து, அதன் மூலமாக அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அந்த தமிழை, தூய தமிழை கொண்டு செல்கிற தூய தமிழ் பற்றாளராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது.
அவர் இன்றைய நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே நல்ல தமிழில் பேச வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழோடு விளையாடு என்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க எண்ணற்றவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே கவிஞர் திருமதி தா பால்தங்கம், திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் ஆகியோர் இணைந்து இருக்கிறார்கள். தொடர்ந்து பலரும் இணைய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து இதன் மூலமாக மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி நீங்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இதை நம்மோடு இணைந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திங்களன்று தமிழோடு விளையாடு என்ற இந்த நிகழ்வு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இல்லத்தரசிகள் ஆர்வமாக தொடர்ந்து கலந்து கொண்டு தங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ் பிடித்தவள் தானே அன்றி தமிழ் படித்தவள் அல்ல. நான் பேசுவதெல்லாம் தூய தமிழ் என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நான் பேசும் தமிழிலும் பிறமொழி சொற்கள் விரவி இருக்கலாம். அதை சுட்டி காட்டினால் அதை மாற்றிக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது என்னுடைய ஆர்வத்தின் காரணமாக நான் முயற்சி செய்து நான் பேசுவதோடு மட்டுமல்லாமல் என்னோடு இணைத்து பல இல்லத்தரசிகளையும் தமிழில் பேச வேண்டும் என்று அவர்களுடைய ஆர்வத்தையும் ஊக்குவித்து பாராட்டி கொண்டிருக்கின்றோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இது போன்ற நிகழ்விற்கு முன்னெடுப்பு செய்து சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. அதற்காக அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு முதலாவதாக விளையாடுவதற்காக இணைந்திருப்பவர் சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக அவரை தொடர்ந்து நம்மோடு விளையாட இருப்பவர் பால்தங்கம் அம்மா அவர்கள். வழக்கம் போல் நம்முடைய விதிமுறைகளை சொல்லிவிடுகிறேன். முதல் சுற்று அந்தாதி சுற்று. ஒரு சொல் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொல்லின் ஈற்றெழுத்திலிருந்து அடுத்த சொல்லை அவர்கள் சொல்ல வேண்டும். அது அந்த மாதிரி எழுத்துக்களாக முடிந்தால் அதற்கு முந்தைய எழுத்துக்களிலிருந்து சொல்ல வேண்டும். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக அடுத்தடுத்த சொற்களை சொல்வது சிறப்பு. அடுத்ததாக இரண்டாவது சுற்று ஒரு பொருட்பன்மொழி. ஒரு சொல்லை சொல்லி அதற்கான வேறு சொற்கள், அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்களை அவர்கள் சொல்ல வேண்டும். இது போல் எத்தனை சொற்களை அவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அடுத்து மூன்றாவதாக தொழில்நுட்ப சொற்கள். நாம் இன்று அன்றாட வாழ்வில் அதிகமாக தொழில்நுட்ப சொற்களை ஆங்கிலத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது போன்ற தொழில்நுட்ப சொற்களுக்கான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். நான்காவதாக ஆங்கில சொற்கள். ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். அடுத்ததாக பிறமொழி சொற்கள். அவர்களுக்கு பிறமொழி சொற்கள் கேட்கப்படும். அதற்கு நிகரான தமிழ் சொல்லை சொல்ல வேண்டும். இறுதியான சுற்று கலந்துரையாடல் சுற்று. நாம் அன்றாடம் வாழ்வில் பேசுவது போல அவர்களிடம் கலந்துரையாடல் செய்வோம். அதில் இருக்கும் பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்களை நீக்கிவிட்டு அதை தமிழில் அதற்கான சொல்லை சொல்லி அவர்களுக்கு கேட்கப்படும் வினாவிற்கான விடையை அவர்கள் சொல்ல வேண்டும். இதில் பார்வையாளர்களும் சிறப்பாக பங்கேற்கலாம். இதில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஜெர்மன் தமிழருவி வானொலி மூலமாக இதை கேட்டு பயன்பெறலாம். இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் ஒளிபரப்பாகும். அதில் கருத்து பெட்டகத்தில் உங்களுடைய கருத்துக்களை, இல்ல உங்களுக்கு தெரிந்த சொற்களை, அதற்கான பொருளை அல்லது நீங்கள் கேட்க வேண்டிய ஐயத்தை அதில் நீங்கள் பதிவிடுவதன் மூலம் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்வை கொண்டு போவதற்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது முதல் சுற்றாக அந்தாதி சுற்றை விளையாட நம்மோடு இணைந்திருக்கிறார் சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள். அம்மா, உங்களுக்கான முதல் சொல் மங்கை. மங்கையம்மா? மங்கை. கா வரிசையில் நீங்க சொல்லலாம். அடுத்த சொல் மங்கை. கயல்விழி. கயல்விழின்றது பேரு. சரி, அடுத்தது விறகு. விறகா? கயல்விழி, விறகு. கும்மி. கும்மி. மிளகு. மிளகு. புடவை. புடவையா? வைதேகி. இல்ல, கூ. வைதேகி. மிளகுன்னு முடிச்சீங்க. அடுத்தது கூவுக்கு என்ன சொல் சொன்னீங்க? புடவை. புடவை. புடவையா? புடவைனா புடவைன்றதுக்கு என்னங்க பொருள்? புடவை. குடந்தைன்னு ஒரு ஊர் பேர் இருக்கு, புடவைன்னு இருக்கு. நீங்க என்ன குடவைன்னு ஏதோ சொல்றீங்களே, அந்த சொல்லுக்கு புடவை பொருள் இல்லையாமா?
தெரியல எனக்கு குடவை குடவை அப்படின்றதுக்கு என்ன பொருளா இருக்கும்? ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா, குடவை அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா? இந்த புடவை எனக்கு தெரியல. நீங்க குழந்தைன்னு தொடங்குங்க. குழந்தை என்று சொல்ல தொடங்குங்க. குழந்தைன்னு சொல்லலாம், இல்ல சரி ஐயா. குழந்தைன்னு ஒரு ஊருடைய பெயர் இருக்கு. குழந்தை அப்புறம் தை திங்கள் தைத்திங்கள். காவல் தொடங்குங்க. கயல்வி கயல்வி சொல்லிட்டீங்க. கடுகு ஆ கடுகு கடுகு, மிளகு, மிளகு. சரி, போதும் குளவி போதும் போதும். குளவி குளவி, குளவி ஆ வாழ சொல்லுங்க. விடுதலை விடுதலை, ஆ விடுதலை. விடுதலை. விடுதலை சரி, இதோட நிறைவு செஞ்சுக்கலாமா? இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்த சொல்லுக்கு வந்து மங்கைன்னு கொடுத்ததுக்கு இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கயல்விழி, பிறகு, கும்மி, விறகு, குழந்தை, தைத்திங்கள், கடுகு, குழவி, விடுதலை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சிறப்பு, சிறப்பான முயற்சி, அருமையா சொன்னீங்கம்மா. அந்தாதி சுற்று வந்து சொன்ன மாதிரி நம்ம முதல்ல அந்தாதி சுற்று கேட்கும் போது நல்லா உற்சாகத்தோட சொல்றீங்க. கிட்டத்தட்ட 10 சொற்கள் சொல்றீங்க. சிறப்பு, சிறப்பான முயற்சி. தொடர்ந்து இது போல பங்களிப்பை தாருங்கள். அடுத்ததாக ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழியில உங்களுக்கான சொல் வந்து கவிதை. ஆனா இந்த கவிதைன்றது வந்து தமிழ் சொல் இல்ல. அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள், தமிழ் சொற்கள் நீங்க சொல்லுங்க. பாடல் பாடல், பாடல் பாட்டு கவி கவிதா இல்லைன்றாங்களே. அதான் கவிதா தமிழ் சொல்லி இல்லைன்ட்டாங்கல்ல. பாட்டு, அப்புறம் கவி அதுல என்ன சுருக்குங்க? பாடல், பாட்டு சொல்லிட்டீங்க. அதை என்ன சுருக்கமா எப்படி சொல்றது? பான்னு ஒரு சொல் இருக்கு. பா பாட்டு, பா. பானால பா. அப்புறம் பா இதே விளக்கமா என்ன? செய்யுள். பாநயம் செய்யுள் ஒரு சொல் இருக்குமா? செய்யுள். எல்லோருக்கும் தெரிஞ்ச அழகான சொல் செய்யுள். நீங்க தான் படிச்சிருப்பீங்க, செய்யுள் பகுதி படிச்சிருப்பீங்க. அதை பயன்படுத்த மாட்டேன். பாட புத்தகத்துல எல்லாம் வரும். இந்த செய்யுளின் தாருங்கள், மனப்பாட செய்யுள், பள்ளி பாட புத்தகத்துல எல்லாம் செய்யுள். அப்புறம் கீதம். கீதம்ன்றது தமிழ் சொல்லாங்க ஐயா. கீதம், ஈகம். ஈகம் தமிழ் சொல். கீதம் தமிழ் சொல் தானே? ஈகமா? கீதம், ஈகம். ஈகம் கீதம், கீதம் ஐயா. பாடல் கீதம் தமிழ் சொல். தமிழ் சொல் இல்ல. இதை குறிக்கக்கூடியது, ஆனா அது வந்து தமிழ் சொல் இல்ல. இப்போ வந்து கவிதைன்றத குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் வந்து பாடல், பாட்டு, செய்யுள். அதுதான். சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி, அருமையா சொன்னீங்க சில சொற்கள். நன்றி. அடுத்ததாக வந்து உங்களுக்கு தொழில்நுட்ப சொற்கள். QR கோடு அப்படின்னு சொன்னோம்ல, QR கோடு அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்னங்க? விரைவுக்குறி விரைவுக்குறி. சிறப்பு, மிக விரைவாக விடையை அளித்து விட்டீர்கள். சிறப்பு. பிராட்பேண்ட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன? ஆளலை. ஆளலை. சிறப்பு, சிறப்பு. அதாவது மீண்டும் மீண்டும் கேட்டு உங்களுக்கு வந்து தொழில்நுட்ப சொற்கள் வந்து மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆளலை. ஆமா, அதிகமா படிச்சதால மனப்பாடம். அதான் நீங்க இப்போ நடைமுறையில பயன்படுத்தும் பொழுது பிராட்பேண்ட் கனெக்ஷன் சொல்றதுக்கு பதிலா ஆளலை இணைப்பு அப்படின்னு சொல்லி பழகலாம். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து பழக்கத்துல வந்துடும். நம்ம இதுக்காக நிகழ்ச்சிக்காக மட்டும் வந்து அந்த சொற்களை மனப்பாடம் பண்ணியோ இல்ல நினைவுபடுத்தியோ சொல்றதுக்கு நம்ம அன்றாட வாழ்வில் வந்து பயன்படுத்தும் பொழுது ஆங்கில சொற்கள், பிறமொழி சொற்களுக்காக அதை பயன்படுத்தினோம்னா அது காலப்போக்குல நமக்கு வந்து வழக்கத்துல வந்துரும். இல்ல அதற்கான சொல் என்ன அப்படிங்கறதாவது நமக்கு தெரியும். அதற்காக அதை வந்து பயன்படுத்த சொல்றது. சிறப்பு. இப்ப அடுத்தது மெசஞ்சர். மெசஞ்சர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பற்றியம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. தொழில்நுட்ப சொற்கள்லாம் மனப்பாடம் பண்ணீங்களா இல்ல வந்து அதிகமா ஆயிட்டு? மாமா ஆரம்பத்துலதான் பயமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் சுலபமாயிட்டு. அதுதான். இது வந்து நீங்க தனியா உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லணும்னு நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது இல்ல அந்த நிகழ்ச்சியை திருப்பி திருப்பி நீங்க கேட்கும் போது அந்த சொற்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கேட்டுட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும், நினைவுல இருக்கும். சிறப்பு, சிறப்பு. இப்ப அடுத்ததாக ஆங்கில சொற்கள், அதற்கான தமிழ் சொல் நீங்க சொல்லணும். டார்ச் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா?
விளக்கு, என்ன விளக்கு? ஒளி விளக்கு. வேற? ஆ, ஒளி விளக்கு, அகல் விளக்கு, குல விளக்குன்னு திரைப்பட பேர்லாம் சொல்லக்கூடாது. பேர்ல திரைப்படம் என்ன வரல, சொல்லுங்க. டார்ச்ன்றதுக்கான தமிழ் சொல் முயற்சி பண்ணுங்க. என்ன விளக்கு நீங்க சொல்றீங்க? அகல் விளக்கு சொன்ன மாதிரி. ஒளி விளக்கு. வேற? ஒளி விளக்கு. மின்கல விளக்குன்னு சொல்லலாம். மின்கல விளக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒளி வழங்கின்னு சொல்லலாம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. அடுத்த சொல் உங்களுக்கான ஆங்கில சொல் கிளிப்புங்கிறதுக்கான ஆங்கில சொல். என்னம்மா? கிளிப்பு. இப்ப துணி காய போட்டோம்னா அதுல கிளிப்பு மாட்டுறோம்ல, இல்லைன்னா அட்டையில வந்து பசங்க வந்து மாட்டுறாங்கல்ல கிளிப்பு. அதோட வேலை என்ன? அது என்ன பண்ணும்? கொடியில துணிய காய போட்டு கிளிப்ப மாட்டினோம்னா என்ன செய்யுது? அதை யோசிங்க. கிளிப்பு எதுக்காக நம்ம போடுறோம்? கொடியில துணிய போட்டு கிளிப்பா போடுறோம். அந்த கிளிப்பு வந்து என்ன பண்ணுது துணியில? பற்றியது. சரியான சொல். பிடிப்பு. கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. என்ன செய்யுது? கிளிப்புன்றதுக்கு சரியான தமிழ் சொல் பிடிமானம். கவ்வி கொள்கிறது. கவ்வி. கொள்கிறது. கவ்வி. கவ்வி. அதுதான் வந்து சிறப்பான தமிழ் சொல். பாட்டில் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? குடுவை. குடுவை. இன்னொரு சொல் குடுவைன்றது வந்து பெரியது. வாட்டர் பாட்டில்ன்றோம்ல, அதுக்கு வந்து நீர் குடுவை. இதே சின்ன சின்னதா இருக்கும்ல, சென்ட் பாட்டில் அந்த மாதிரி எல்லாம், அது அந்த மாதிரி குட்டியா இருக்கக்கூடிய பாட்டிலுக்கு என்ன சொல்லுவீங்க? பாத்திரம். பாத்திரம் வராது. பாட்டில். சின்னதா டம்ளர். குப்பி. சொல்லிட்டாங்க. குப்பி. குப்பி. சின்னதா இருந்தா அது குப்பி, பெரியதாக இருந்தால் அது வந்து குடுவை. அதுதான் பாட்டில் என்பதற்கான தமிழ் சொல். சிறப்பு. இப்போ வந்து உங்களுக்கான ஆங்கில சொற்களும் வந்து கேட்டாச்சு. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான பிறமொழி சொற்கள். பிறமொழி சொற்கள், அதற்கான தமிழ் சொல் என்னன்றத பார்க்கலாம். இதெல்லாம் ஆங்கில சொற்களாவது நம்ம வந்து கண்டறிந்து விடலாம். பிறமொழி சொற்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கடினமானதா இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம அன்றாடம் பேசி பேசி பழக்கத்துல வந்துரும். இதுவும் வந்து தமிழ் சொல் அப்படின்னு நினைச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். சொப்பனம் அப்படின்றதுக்கான தமிழ் சொல் என்ன? சொப்பனம். கனவு. கனவு. சிறப்பு, சிறப்பு. ஏகாந்தம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்? வியப்பானது. கேள்விப்பட்டதே இல்லாம ஏகாந்தம். ஏகாந்தமான அமைதி சொல்லலாமா? அமைதி. எப்ப அமைதி கிடைக்கும்? ஏகாந்தத்துல இருக்கும் பொழுது அமைதி கிடைக்கும். ஏகாந்தம்னா என்ன? மகிழ்ச்சி. இல்லம்மா, ஏகம் என்பது வந்து மகிழ்ச்சியை குறிப்பிடல. ஏகாந்தமாக இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏகம் என்பது தனித்த. ஏகன் ஒரு திரைப்படம் கூட வந்து உங்களுக்கு எழுதி அநேகன். ஆமா, பிற மொழியில பாத்தீங்கன்னா ஏகம் என்ற சொல்லுக்கு உங்களுக்கு புரியறதுக்கு சொல்ல முதல்ல ஏகம்னா என்னன்னு புரிஞ்சுங்க. அப்பதான் ஏகாந்தத்துக்கு புரியும். ஏகம் என்றதால் தனித்த. அநேகம்னா நிறைய. அப்ப ஏகம்னா தனித்த. இப்ப யோசிச்சு பாருங்க. ஏகாந்தம் சரியா? சொல்லுங்க ஐயா. சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட விடைய சொல்லிட்டாரு. ஏகாந்தம்னா என்ன? தனித்த நிலை. தனிமை. எதுக்கு இவ்வளவு சிரமப்படணும்? தனிமைதான் ஏகாந்தம். ஏகாந்த நிலைன்றாங்கல்ல, தனிமையிலே இனிமை காண முடியுமா? அது மாதிரி தனிமை, அதுதான் வந்து ஏகாந்தம்.
பாக்கி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? வாழ்க்கையம்மா. பாக்கி பாக்கி இவ்வளவு பாக்கி தரணும், இல்ல இவ்வளவு கடன் பாக்கி இருக்கு அப்படின்றோம்ல, அந்த பாக்கின்னா என்ன? அதற்கான தமிழ் சொல் என்ன? பற்று. பற்று. கொஞ்சம் சரியா சொல்லுங்க. மீதித்தொகை. இருக்கு. மீதித்தொகை, பற்று. வேற இல்ல நீங்க வகுத்தல் கணக்கு படிக்கிற போது நீங்க அதை படிச்சிருப்பீங்க. வகுத்தல் கணக்கு படிக்கிற போது படிச்சிருப்பீங்க. என்ன மீதி. ஆ மீதி. அப்புறம் கடன் வாங்க. மீதி. என்ன தொகைன்னு சொல்லுவாங்க? பாக்கி இருக்கு அப்படின்னா பாக்கி தொகையை வந்து என்ன சொல்லுவாங்க? மீதியா? மீதி தொகை. மீதி. அது அதுதான் மீதின்றதுக்குதான் என்னன்னு கேக்குறேன். மீதின்றது தமிழ் சொல் இல்ல. பாக்கி, மீதி, அதுக்கு என்ன சரியான சொல்? இல்ல மீதி என்பது தமிழ் சொல்றா. மிகுதியினுடைய ம். மிகுதியினுடைய மறுதான் மீதி. அது தமிழ் சொல்றா மீதி. ஆனா பாக்கி. மீதி அந்த இடத்துல இருக்காது. ஈவு. பாக்கி பாக்கின்றதற்கான தமிழ் சொல் வந்து நிலுவை. நிலுவை தொகை. நிலுவைத் தொகை. நிலுவை அப்படிங்கிறது அதற்கான சரியான சொல். நிலுவை. சிறப்பு, போன சிறப்பு. தொகை, நின்று போன தொகை, வராமல் நின்று போன தொகை அல்லது கொடுக்காமல் நின்று போன தொகை தான் நிலுவை. நிலுவை. நில் என்பது நிலுவையிலிருந்து வருது. ஆனா நிலுவை என்பது நில்லிலிருந்து வருகிறது. நிலுவையில். வங்கியெல்லாம் யூஸ் பண்றது நிலுவை தொகை. சிறப்பு, சிறப்புங்கம்மா. பிறமொழி சொற்களுக்கும் வந்து சிறப்பாக தமிழ் சொல் சொல்ல முயற்சி செஞ்சீங்க. அருமை. அதான் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நிகரான தமிழ் சொற்களை சொல்லி நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய மொழி இன்னும் மேம்படும், நம்மளுடைய பேச்சும் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். பாராட்டுக்கள். இப்போ அடுத்ததாக வந்து கலந்துரையாடல் சுற்று. கலந்துரையாடல்ல வந்து உங்களுக்கான வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணி நீங்க வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் வாஷ் பண்ணுவீங்களா? துணி சலவை இயந்திரத்தில் சலவை தூள் பயன்படுத்தி துணியை துவைக்கிறோம். துணி சலவை இயந்திரம் தெரியல. சலவை இயந்திரம்னாலே அது வந்து துணியை துவைக்கிறதா. துணி சலவை இயந்திரம் சொல்ல தேவையில்ல. வாஷிங் மிஷின்னா வந்து சலவை இயந்திரம். சலவை இயந்திரத்தில் சலவை தூள் போட்டு சலவை தூள் துணியை வந்து துவைக்கிறீர்கள். சிறப்பு, சிறப்பு. டிராபிக் வந்து எந்த சமயம் வந்து பீக்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? மார்னிங் ஸ்கூல் டயத்துலயா, இல்ல ஆபீஸ் போகும்போதா? எப்ப வந்து ரோடு ரஷ்ஷா இருக்கும்? டிராபிக் எப்போ? மதிய நேரத்தில், காலை நேரத்தில் 10 மணிக்கு பிறகு. டிராபிக் சிக்னல் தமிழ் வரமாட்டேது டக்குன்னு. அவங்க சொன்னத நீங்க தமிழ் பற்றி சொல்லணும். அந்த கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், அதை தமிழ் பற்றி சொல்லணும். அவங்க என்ன கேட்டாங்க? எப்போது டிராபிக் ஜாம் அதிகமாக இருக்கும்? ஸ்கூல் டைம்லயா இல்ல ஆபீஸ் டைம்லயான்னு கேட்டாங்க. அதை நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். பள்ளி நேரங்களில் இல்ல, நான் சொல்றேன். எப்பொழுதெல்லாம் சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று கேட்கிறீர்கள்? காலையில் பள்ளிக்கு செல்லும் நேரத்திலும், மாலையில் பள்ளி விட்டு வீட்டிற்கு வரும் நேரத்திலும், அதே போல் நேரத்திலும், எல்லோரும் அலுவலகம் செல்லும் நேரத்திலும் சாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி இந்த மாதிரி சொல்லணும் நீங்க பதில். அதுக்கு பதில் சொல்ல காணப்படுகிறது அல்லது எப்படி எப்ப காணப்படுகிறது அப்படியே சொல்லி சொல்லலாம். சரிங்க. அடுத்த போக்குவரத்து எப்போ வந்து போக்குவரத்து அதிகமா இருக்கும்? பள்ளி நேரத்திலயா, அலுவலக நேரத்திலயா, எந்த நேரத்துல வந்து சாலையில போக்குவரத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு அத நீங்க
பள்ளி செல்லும் வேலைகளிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களிலும் அதேபோல் மாலை நேரத்தில் பள்ளி விட்டு வரும் பொழுதும் அலுவலகத்திலிருந்து வரும் பொழுதும் சாலை போக்குவரத்து அதிகமாக காணப்படுகிறது. இப்போ கிச்சன்ல வந்து காலையில போயிட்டு வெஜிடபிள் கட் பண்றதெல்லாம் வந்து முதவே செஞ்சிருவீங்களா இல்ல மார்னிங் டைம்ல தான் பண்ணுவீங்களா? காலை நேரங்களில் சமைக்கும் போதுதான் காய்கறிகளை வெட்டுவேன். இதுல வந்து கிச்சனுக்கு சொல்லவே இல்லையே நீங்க. கிச்சனுக்கு என்ன தமிழ் சொல்? சமையலறை. காலையில் சமைக்கும் பொழுது சமையலறைக்கு சென்று காய்கறிகளை வெட்டுவேன், வெட்டி சமைப்பேன். நறுக்குவேன். முன்னதாக நறுக்குவேன். வெட்டுவேன் என்று பொருந்தாது, நறுக்குவேன். வெண்டைக்காயை வெட்ட முடியாதுல்ல, நறுக்கதான் செய்ய முடியும். அப்படின்றது சிறப்பான சொல். வெட்டுதல் அப்படின்னா வந்து ஒரு துண்டா வெட்டுறதுன்னு வச்சுக்கலாம். நறுக்குதல் தான் வந்து நம்ம பொடி பொடியா வந்து நறுக்குறோம்ல காய்களை, அந்த பொருளை வச்சு. நறுக்குகிறேன் வருமாமா, நறுக்குகிறேன், காய்கறிகளையும் நறுக்குகிறேன். மரம் போன்றவற்றை வெட்டலாம். இது வந்து நறுக்குதல். நறுக்குகிறேன். சரி. ஓங்கி ஒரே போடு போடுறது அதானங்க வெட்டுறது. நறுக்குறதுன்னா பொறுமையா அரியறது. காய்களை அறிவே இல்லை. வெண்டைக்காயை வெட்டினால் நம்ம வெண்டை விரலும் வெட்டி கொள்ளும். எனவே வெண்டைக்காயை நறுக்கினால் விரல் தப்பிக்கும், வெண்டை விரல் தப்பிக்கும். எது காய்னு அறிந்து அறிய வேண்டும். காய்களை அப்பதான் சிறப்பா அறிய முடியும். சிறப்பு சிறப்பு. அருமையா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 சுற்றுகள்லயும் வந்து எப்படி வந்து தமிழை வந்து இது பண்ணாலும் அதான் தமிழோடு விளையாடு. தமிழோட அருமையா விளையாண்டீங்க, சிறப்பு. இது வந்து நல்ல முன்னேற்றம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முதல்ல வரும்போதும் எல்லாம் அச்சத்தோட வந்தீங்க. இப்போ வந்து இதுல விளையாண்டு விளையாண்டு உங்களுக்கு இது வந்து பழகிருச்சு. எது கேட்டாலும் என்ன சொல் கொடுத்தாலும் வந்து அந்த முயற்சி, அதுதான் சரியா சொல்றோம் தப்பா சொல்றோம்ன்றது அது 2வது, பிழையா சொல்றோம் அப்படிங்கிறது. ஆனா வந்து முயற்சி, இதை தெரிஞ்சுக்கணும், இதை கத்துக்கணும், இதற்கான தமிழ் சொல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே சரியா சொல்லிட்டோம்னா அப்போ நம்ம புதுசா எதுவுமே கத்துக்கல. நம்மளுக்கு தெரிஞ்சதான் கேட்டிருக்காங்க, அதை சொல்லிட்டோம். ஆனா எப்ப வந்து நமக்கு ஒரு சொல் தெரியலையோ இல்ல இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு புதிதாக 2-3 சொற்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து சிறப்பு. அது மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப நீங்க 6 சுற்று விளையாண்டீங்க. இதுல வந்து இந்த சொற்கள் எனக்கு கடினமா இருந்துச்சு, இல்ல இந்த சொற்கள் நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. பிறமொழி சொற்கள் தான் மட்டும் கொஞ்சம் நான் படிக்கணும். ஆமா, பிறமொழி சொற்கள் தான் கொஞ்சம் தப்பு தப்பா வருது. ஆனா இப்போ தொழில்நுட்ப சொல் வந்து நல்லா எளிமையாயிடுச்சு, எல்லாம் படிச்சதுனால கொஞ்சம் சுலபமா இருக்கு. அதனால பரவாயில்ல, இது ஒரு வாய்ப்பு தான். இப்ப நமக்கு தமிழ் படிக்கணும்ன்ற ஆர்வம் வருது. இப்ப அடுத்த முறை வந்து இன்னும் கொஞ்சம் பிறமொழி சொற்கள் எல்லாம் படிச்சுட்டு வரணும்ன்ற எண்ணம் வருது. அதனால மிக்க நன்றி அம்மா. சிறப்பாதான் படிச்சுட்டு வரணும்ன்றதுல இது வந்து நம்ம பயன்பாட்டுலதான் இருக்கு. அதை படிக்கிறத விட நீங்க அன்றாடம் தொடர்ந்து வந்து பங்கு பெறுவது சிறப்பு. பார்வையாளரா பங்கு பெறலாம், இல்லைன்னா பங்கேற்பாளராக வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டு விளையாடும் பொழுது இன்னும் சிறப்பாகும். அதுபோல் நான் வலைக்காட்சியில நான் வர நம்மளுடைய நிகழ்ச்சிகளை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது, வானொலியில ஒளிபரப்பாகுது, அதெல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கே வந்து அந்த முன்னேற்றம் தெரியுமா? சிறப்பு. இன்றைக்கு சிறப்பாக விளையாடிய அம்மாவுக்கு நன்றி. பேசுகிற போது நிறைய சொற்கள் நமக்கு தெரிந்திருந்தும் கூட தேவையற்ற ஆங்கில சொற்களை கலந்து பேசுகிறோம். உதாரணமா எக்ஸ்ட்ராடினரி அப்படின்வோம், எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் வந்து மார்வலஸ், இதெல்லாம் தமிழ்ல இருக்குது. அதே மாதிரி சான்ஸே இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்புன்னு ஒரு சொல் இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல இது மாதிரி ஆங்கில சொற்களை சொல்லுகிற போது அது ரொம்பவும் அழகா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும், நம்மை மெத்த படித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆங்கில சொற்களை சொல்வதற்கும் அறிவுக்கும் தொடர்பு கிடையாது. ஏன்னா அறிவே அற்ற, சுத்தமாக அறிவற்றவன், 1ஆம் வகுப்பு கூட படிக்காதவர்கள், படிப்பு சுத்தமாக ஏறாதவர்கள் என்றெல்லாம் சில பேர் இருக்கிறார்கள். எங்க இருக்கிறார்கள்? இங்கிலாந்தில இருக்கிறார்கள். அவர்கள் கூட ஆங்கிலத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அறிவே இல்லாதவன் கூட ஆங்கிலத்தில் தான் அங்கே பேசுகிறார். எனவே ஆங்கிலம் பேசுவது என்பது அறிவாகாது. நாம தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அறிவுள்ளவர்கள் புடை சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே நம்ம ஆங்கிலத்திலே பேசினால் நம்மை மெச்சுவார்கள், நாம் அறிந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வார் நினைக்கிறோம். அப்படி அல்ல.
அந்த சொற்களை அறிந்தவர்கள் அவ்வளவுதானே தவிர அதற்கும் அறிவுக்கும் தொடர்பு கிடையாது, இல்லைங்களா? எனவே அதை தவிர்த்து விட வேண்டும். செம்மையாக இருந்தது, அருமையாக செய்தீர்கள், வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்லயே பயன்படுத்தலாம். தமிழ் சொற்கள் இருக்குது, பயன்படுத்திக்கிட்டா இருக்கிறோம், பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நாமளே அதை விட்டு நழுவி விலகி சென்று விடுகிறோம். இது போன்ற செயல்பாடுகளை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமக்கு மிகச்சிறப்பாக திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மயிலாடுதுறையில் இணைந்திருந்த திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட அத்தனை சுற்றுக்களிலும் தன்னால் இயன்ற அளவுக்கு போராடி தமிழ் சொற்களை சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியிலே சரியான சொற்களை சொல்லிவிட்டால் அது ஒரு வகையான வெற்றி. பிழையான சொற்களை சொல்லிவிட்டால் அதற்கு பதிலாக மற்றொரு சரியான சொல்லை தெரிந்து கொள்ளுகிற போது அது அதனினும் மேலான வெற்றி. இப்படி பாருங்க, பிழையான சொற்களை சொல்லி நீங்கள் ஒரு நல்ல சொற்களை தெரிந்து கொண்டீர்கள் சொன்னால் உங்களுக்கு கூடுதல் வெற்றி. நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம், இன்னொன்றையும் கற்றுக்கொள்ளுங்க என்ற பொருள். சரியான சொல்லிட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டு தான், ஏற்கனவே கத்துக்கிட்டு சொல்லிட்டீங்க, அவ்வளவு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு அர்த்தம். எனவே இதுல பிழையான சொற்களை சொல்லுவது எந்த வகையிலும் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடாது. மேலும் இன்னொன்றையும் கூட இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது மாதிரி பிழையான சொற்களை சொல்லுகிற போது, இது பிழை என்று சொல்லி சரியான சொற்களை சொல்லுகிற போது இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்களுக்கும் அந்த சொற்கள் சென்று சேரும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மிகச் சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கும் நாம் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தமிழொலி வானொலி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சி செல்கிறது. அடுத்ததாக சென்னையைச் சேர்ந்த திருமதி பால்தங்கம் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். அவர்களுடன் இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி தொடரும். வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, உங்களுடைய நெறியாளுகை பணியை தொடருங்கள். சிறப்புங்க ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்திற்கு, ஊக்கமான உரைக்கு. இப்பொழுது சுகந்தி அம்மாவை தொடர்ந்து நம்மோடு விளையாட இணைந்திருப்பவர் பால்தங்கம் அம்மா அவர்கள். இவர் நம்முடைய தொடர் பங்கேற்பாளர். மிகவும் ஆர்வமாக இந்த தமிழோடு விளையாடு நிகழ்வில், அதாவது வயது ஒரு வரம்பு இல்லை, தடை இல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் சொற்களை அருமையாக சொல்ல முயற்சித்துக் கொண்டிருப்பவர். சிறப்புங்கம்மா. இப்போது பால்தங்கம் அம்மாவோட முதலாவதாக அந்தாதி சுற்று விளையாட போறோம். அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சொல் வந்து படிவம். மனிதர். சரி, அடுத்து கால. தமிழ். தமிழ். மித்ரன். மித்ரன். மித்ரன் தமிழ் சொல் இல்லையாங்கம்மா? மிகை. அடுத்து கையில. கை கடிகாரம். கை கடிகாரம். மாலை சொல்லுங்க. மல்லிகை. மல்லிகை. மறுபடியும் கையில. கைதி. 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 தீல சொல்லுங்க. திங்கள். 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 கால சொல்லுங்க. கண். கண். மறுபடியும் காலம். கவிதை. கவிதை தமிழ் கிடையாது, வேற சொல் சொல்லுங்க. கர்ச்சனை. கர்ச்சனை. சிங்கம் கர்ச்சிக்கும். கர்ச்சனை. கர்ஜனையும் தமிழ் இல்லையே. கர்ஜனை சொல்லும் போதே அதுல ஜா வந்துருது இல்லங்கம்மா, முழக்கம் தான் கர்ஜனை. கர்ஜனை. கன்று. கன்று. திருப்பி காதான். களிப்பு. களிப்பு. பூ. புன்னகை. போதும். 11 சொல் சொல்லிட்டு சிறப்புங்கம்மா, சிறப்பான முயற்சி. உங்களுக்கு ஒரு சொல் சொல்லவும் வந்து மனிதன் சொன்னீங்க, தமிழ், மிகை, கை கடிகாரம், மல்லிகை, கைதி, திங்கள், கண், கன்று, களிப்பு, புன்னகை, சிறப்பாக 11 சொற்கள் சொல்லியிருக்கீங்க. இடையிடையே வேற பிறமொழி சொற்கள் சொன்னீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, உங்க முயற்சி வந்து சிறப்பா இருந்தது.
10 சொற்கள் சொல்லும் போது இடையே ஒரு 2 சொற்கள் பிறமொழி சொற்கள் வருது. அது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்துட்டோம்னா சிறப்பா இருக்குங்கம்மா. பாராட்டுகள். இப்ப அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழிக்கு உங்களுக்கான சொல் வந்து நித்திரை. நித்திரை அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. அதனை குறிக்கக்கூடிய வேறு தமிழ் சொற்களை வந்து சொல்லுங்க. தூக்கம், உறக்கம், தூக்கம், உறக்கம். இன்னொரு தூளியே ஒரு தூள ஒரு சொல் இருக்கு. வருமே, திருப்பாவையில கூட வருமே, எழுவாய். என்ன எழுவாய்? ரமணியம்மா கை தூக்குறாங்க. சொல்லுங்க ரமணியம்மா, தெரிஞ்சா ஒளிவாங்கிய திறந்துட்டு உங்களுடைய விடைய சொல்லுங்க. எழுந்தருள்வாய், எழுந்தருள்வாய். எழுந்தருள்வாய். அப்புறம் எழுந்தருள்வாய்ன்றது தூக்கத்தை குறிக்காது. தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. தூக்கத்தை விழிக்கிறது குறிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி விழிப்பு, என்ன கலைந்து எழுந்தருள்வாய்? என்ன கலைந்து எழுந்தருள்வாய்? எதை கலைந்து எழுந்தருள்வாய்? உறக்கம் சொன்னனே அது. உறக்கம் இல்ல, உறக்கம் ஐயா வந்து தூள்னு சொல்லிட்டாரு. தூளையே இன்னொரு சொல், 2 சொல் இருக்கு தூக்கத்தை குறிக்கக்கூடியது. புரியல ரமணியம்மா? ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லலாம் உங்களுக்கு விடை தெரிஞ்சா. துயில், துயில். சிறப்பு துயில். சிறப்பு. துயில் எழுவாய் துயில் கலந்தழுவாய். இன்னும் ஒரு சொல். அடுத்தது இன்னொரு சொல் இருக்கு. ரமணியம்மா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஒளிவாங்கிய திறந்து உங்க விடைய சொல்லுங்க. ஒளிவாங்கிய தரங்க. ஒளிவாங்கிய திறந்துட்டு சொல்லுங்க. விழித்தல், விழித்தல். விழித்தல்ன்றது தூக்கத்தை குறிக்காது. தூக்கத்துல இருந்து விழிக்கிறது தான் விழித்தல். தூக்கத்தை குறிக்கக்கூடிய சொல் அவங்க சொல்லிட்டாங்க. உறக்கம், துயில், தூக்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன விடுபட்ட ஒரு சொல் சொல்லுங்க. தூளியே இன்னொரு சொல் இருக்கு. துயில், துயில், துயில் சொல்லிட்டீங்க. துஞ்சல். துஞ்சுதல். அஞ்சுதல் மாதிரி ஒரு சொல். துஞ்சல். ஆமா, துஞ்சுதல். 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 வேற எதுவும் சொற்கள் இருக்காங்க ஐயா? போதும் போதும், இவ்வளவு போதும். அவ்வளவுதான். தூக்கத்தை குறிக்கக்கூடிய நித்திரை அப்படிங்கிறது பிறமொழி சொல். அதற்கான இணையான தமிழ் சொல் வந்து தூக்கம், உறக்கம், துயில், துஞ்சல். சிறப்பு, சிறப்பான முயற்சி. இப்போ அடுத்ததாக வந்து தொழில்நுட்ப சொற்கள். பால்தங்கம்மா, உங்களுக்கான தொழில்நுட்ப சொல் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? கடினத்தட்டு, கடினத்தட்டா? இவ்வளவு கடினமா சொல்ல தேவையில்லை. அது சிறப்பான சொல். வெண்தட்டு, வெண்தட்டுன்றது சாஃப்ட். அதுக்கு அப்ப வந்து எதிர் என்னது? கடுந்தட்டு. கடுந்தட்டு இல்ல. மென்மைக்கு வந்து எதிர் என்ன? கடுமை, கடுமை இல்ல. மென்மைனா வன்தட்டு. வன்தட்டு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. வன்தட்டு அதுதான் வந்து ஹார்ட் டிஸ்க். ஆஃப்லைன் அப்படின்னா நம்ம ஆஃப்லைனுக்கு தமிழ்ல என்ன? முடங்கலை, முடக்கலை. 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 சிறப்பு சிறப்பு. அருமையா சொன்னீங்க. டெலகிராம். டெலகிராம் என்பதற்கான தமிழ் சொல். டெலகிராம் அப்படின்னு ஒரு செயலி இருக்கு. அந்த டெலகிராம் கிடையாது, தந்தி கிடையாது. டெலகிராம் அப்படின்னு ஒரு செயலி இருக்கு. அந்த செயலிக்கான பெயர் தமிழ் சொல் என்ன? டெலகிராம். டெலகிராம். தொலைவரி. தொலைவரி, தொலைவரி அப்படிங்கிறது தான் அதற்கான தமிழ் சொல். சிறப்பு சிறப்புங்கம்மா. சிறப்பான முயற்சி. இந்த பிறமொழி சொற்கள் எல்லாம் வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். நம்ம வந்து இப்ப எல்லாம் ஆங்கிலத்துலதான் பயன்படுத்துறோம் தொழில்நுட்ப சொற்கள்லாம். இதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது வந்துடும். சிறப்பு. இப்ப அடுத்து உங்களுக்கான ஆங்கில சொற்கள். சோஃபா என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? சாய்வு இருக்கை, சாய்வு இருக்கை. சிறப்பு சிறப்புங்கம்மா. சேனல் என்பதற்கான தமிழ் சொல்? அலைவரிசை, அலைவரிசை. சிறப்பு சிறப்பு. இன்வெர்டர். மின்னூக்கி. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அது என்ன பண்ணுது நமக்கு? மின்சாரம் துண்டிக்கப்படும் பொழுது அது என்ன செய்யுது நமக்கு? மின்னேற்றி. இன்னை ஏற்றி இல்ல. இன்னும் கொஞ்சம். தெரியலையே.
மின்சாரம் இருக்கிற போது அது என்ன செய்யுது? என்ன செய்கிறது? அதை சொன்னா சரியா வந்துடும். மின்சாரம் இருக்கிறப்போ என்ன செய்கிறது? பிறகு மின்சாரம் இல்லாத போது என்ன கொடுக்கிறது? ஏற்றிருக்கு. ஆ? மின்னேற்றி. ஏற்றி அதான் மின் மாற்றி, எதிர் மின் மாற்றி, இன்வெர்டர். இன்வெர்டர்ங்கும் போது எதிர் எதிர் மின் மின் மாற்றி நமக்கு மாற்றி கொடுக்கிறது. அதுதான் சிறப்பு. சிறப்புங்கம்மா. உங்களுக்கான ஆங்கில சொற்களுக்கும் சிறப்பாக தமிழ் சொற்கள் வந்து சொன்னீங்க. அருமை. இப்ப அடுத்து உங்களுக்கான பிறமொழி சொற்கள். வத்திப்பட்டி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? தீப்பெட்டி. தீப்பெட்டி. சிறப்பு. வரப்பிரசாதம். ஆசீர்வாதம். வரப்பிரசாதம் ஆசீர்வாதம். இல்ல. அதுவும் பெருமொழிதான். ஆசீர்வாதம் பெருமொழிதான். ரமணியம்மா சொல்லுங்க. கைய தூக்குறாங்க ரமணியம்மா. அருட்கொடை. அருட்கொடை. சிறப்பு சிறப்பு. ரமணியம்மா வந்து நல்லா தேறிட்டாங்க. பிறமொழி சொல்லுக்கு வந்து அருமையா சொல்லிட்டாங்க கையை உயர்த்தி. சிறப்பு. அடுத்து வந்து லாடம் அப்படின்னா என்னங்கம்மா? பால் தங்கம்மா. மாட்டுக்கு குதிரைக்கெல்லாம் அடிக்கிறாங்கல்ல லாடம், அதற்கான தமிழ் சொல். பாதுகை. என்னது? அது விலங்குகளுக்கு வந்து என்னது? விலங்குகளுடைய காலை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பாதம். பாதம் சொல்ல மாட்டோம். நம்மளோட கால் தான் பாதம். விலங்குகளோடது காலு. அது வந்து என்ன சத்தம்னு சொல்லுவோம்? நடந்து வந்தா மாட்டோடது குதிரையோடதெல்லாம் மாடு, குதிரை. இந்த திரைப்படத்துல வருமா? நிறைய பாடல்களை பின்னாடி கொடுத்திருப்பாங்களே. சத்தம். அது மணிமேடா மனிதர்களுடைய பாடல்கள் பாதம். ஓசை வருங்க. விலங்குகளோடது வந்து குளம்பு. குழம்பு. குளம்படி சத்தம். அப்போ வந்து அதுல போடக்கூடிய அந்த இதுக்கு லாடத்துக்கு பெயர் என்ன? குளம்பில் அணியக்கூடியது குளம்பணி. குளம்பணி. அவ்வளவுதான். குளம்பில் மாட்டக்கூடியது அந்த லாடத்துக்கு பெயர் வந்து குளம்பணி. சிறப்பு சிறப்புங்கம்மா. 3 சொல் கேட்டாச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிறப்பாக வந்து பிறமொழி சொற்களுக்கும் வந்து அருமையாக சிறப்பாக உங்களுடைய விடையை தந்தீர்கள். இப்ப அடுத்ததாக உங்களுக்கு வந்து உங்களுக்கான கலந்துரையாடல். ரப்பர் ஸ்டாம்ப் வந்து யூஸ் பண்றதுனால வந்து ஈஸியா இருக்குமா இல்ல அது வந்து கஷ்டமா இருக்குமா? அஞ்சல் அட்டை. அஞ்சல் அழிப்பான். தபால். ரப்பர் ஸ்டாம்ப் யூஸ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ரப்பர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். ஸ்டாம்ப்னா என்ன? ரப்பர் ஸ்டாம்ப்னா முத்திரை, தொய்வை முத்திரை. ரப்பர்னா தொய்வை, தொய்வை முத்திரை. தொய்வை முத்திரை பயன்படுத்துவது கடினமாக இருக்கும். கடினமாக இருக்கும். சிறப்பு சிறப்பு. ஷோரூம்ல போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ற பழக்கம் இருக்கா? காட்சியகத்தில் போய் துணி வாங்கும் பழக்கம் தற்சமயம் இல்லை. காட்சியகம் இல்ல, காட்சி கூடம். காட்சி கூடத்தில் சென்று உடை வாங்க. துணினா கிளாத், ட்ரெஸ்ஸுங்கும் போது உடை. காட்சி கூடத்திற்கு சென்று உடை வாங்கும் பழக்கம் இல்லை. சிறப்பு சிறப்பு. சூட்கேஸ்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்றது ஈஸியா இருக்குமா? உடைப்பெட்டியில் துணிகளை அடுக்குவது எளிதாக இருக்கும். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. பேண்ட் ஷர்ட்னு கேட்டேன் தனித்தனியா, அதை சொல்லுங்க. உடைப்பெட்டியில் ஆண்களின் காற்சட்டை மேல் சட்டைகளை அடுக்குவது எளிதாக இருக்காது. சூட்கேஸ் அப்படின்னா உடைப்பேழகம். உடைப்பேழகத்தில் மேல் சட்டையும் கால் சட்டையும் அடுக்குவது எளிதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. பால் தங்கம்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 சுற்றுகளிலும் சிறப்பாக தமிழோடு விளையாடி உங்களுடைய தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்தினீர்கள்.
உங்களுக்கும் சுகந்தி அம்மாட்ட கேட்ட அதே கேள்விதான். இன்றைய நிகழ்ச்சியில வந்து நீங்க எந்தெந்த சொற்கள் வந்து கடினமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க, இல்ல இன்னைக்கு வந்து இத புதுசா நான் கத்துக்கிட்டேன், இந்த சொல் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அந்த தொலைவரி என்ற வார்த்தையை நான் கற்றுக்கொண்டேன் அம்மா. மின்மாற்றி, அது மாதிரி இந்த குளம்பனி என்ற வார்த்தை, அதாவது கால் பாதம் என்பதற்கு குழம்பு என்று ஊரில் சொல்வார்கள், குழம்புக்கு போடுறேன். ஆனா எனக்கு அதெல்லாம் இப்ப மறந்து போச்சு. அதை நான் திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உடைப்பெட்டி என்று சொன்னதை உடைப்பேழகம் என்று சொன்னீர்கள். பேழகம் என்பது சங்க இலக்கியங்களிலே அடிக்கடி படித்திருக்கிறோம். நான் எம்ஏ முதுகலை படிக்கும் போது அந்த வார்த்தைகள் எல்லாம் சரளமாக வந்து கொண்டிருந்தது. தற்சமயம் அது விட்டு விலகி நிறைய காலம் ஆகி போய்விட்ட காரணத்தால் விட்டு போய்விட்டது. அதை கற்றுக்கொண்டேன் மீண்டும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையாக பேழை தமிழோட இல்லாதவன், பணப்பேழை இல்லாதவன் யாரு? ஏழை. அவ்வளவுதான். பேழை இல்லாதவன் ஏழை. சிறப்பு. பணப்பேழை இல்லாத பணப்பேழை, உடைப்பேழை என்று சொன்னார்கள். உடைப்பேழை தானே சொல்லுங்க? ஆமா, உடைப்பேழை சொன்னாங்க. அதே மாதிரி வந்து காற்சட்டை மேற்சட்டைன்னு சொன்னீங்க. அது வந்து இப்ப ஷர்ட்ன்றத வந்து சட்டைன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டுக்கு வரும்போது காற்சட்டைன்னு, மேலுடை காலுடைன்னு சொல்லலாமே. மேலுடை காலுடை எளிதுபடுத்தி இன்னும் கூட புரிய ஓவர் கோட் கோட்டுங்கும் போது அது மேலுடைன்னு வரும் இல்லையா? கைக்கு மேலே போடும்போது அது மேலுடைன்னு வரும். சட்டை வந்து இல்ல, மேற்சட்டைன்றத விட சட்டை கால் உடை அப்படி சொன்னா ரொம்ப, அதுக்கு தனியா அதுக்கு மேற்சட்டைன்னு ஒண்ணு தேவையில்லை. மேற்சட்டை என்பதை கொஞ்சம் குறைச்சிடலாம், சட்டைன்னே சொல்லலாம். இது மாதிரி நாம வந்து தமிழ் படுத்துகிற பொழுது ரொம்ப நேரடியாக ஒன்றிரண்டு சொற்களால் ஆன சொற்களை சொல்லுகிற போதுதான் நமக்கு வந்து தமிழ் பயன்பாடு குறைந்து பிறமொழி பயன்பாடு வருது. பிறமொழியில வந்து ஒரே சொல்லா இருக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திடுறோம், எளிதா இருக்குன்னு பயன்படுத்திடுறோம். அதனால வேண்டி நாம தமிழ் சொற்களை கூட ஒரு சொல்லில் அது முடியும் வகையில அதற்கு பெயர்களை வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரண பெயர் வைத்து கொண்டே செல்கிறோம். இடுகுறி பெயர்கள்லாம் கூட காரண பெயர் வைக்கிறோம். அந்த முறைகளெல்லாம் நாம கொஞ்சம் மாற்றிக்கொண்டா பேசுவதற்கு எளிதாக இருக்கும். நிறைய சொற்கள் அந்த மாதிரி இருக்கிறது, நீளமாக மொழியாக்கம் செய்ததாக இருக்கிறது. அதையெல்லாம் வந்து பெயர்களாக மாற்றினால் பேசுவதற்கு, அதாவது தூய தமிழ் சொற்களை தொடர்ந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்த உதவியாக இருக்கும், ஏதுவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், உறுதுணையாக இருக்கும் என்று எனது கருத்தை முன்வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மிக சிறப்பாக திருமதி பால்தங்கம் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது அதாவது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு சென்னையிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அந்த அவர்கள் பேசுகிற அந்த மாவட்ட மொழி என்று சொல்வார்கள், அந்த மாவட்ட மொழி சிறிதும் குறையாமல் இருக்கிறார்கள். சென்னைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் அந்த மாவட்டத்தின் செழுமை வாய்ந்த அந்த மொழி மறக்காமல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மாவட்டத்தில் இருந்தபோது என்னென்ன தமிழ் சொற்களை பயன்படுத்தினார்களோ அதையெல்லாம் மெல்ல இழந்து விடுகிறார்கள். இது எல்லோருக்குமே நேரிடுகிற ஒரு இடராக இருக்கிறது. சென்னை போன்ற நகரங்களுக்கு வருகிற பொழுது இங்கே பேசுகிற மொழி அவர்களுக்கு இயல்பாகவே நல்ல தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதையெல்லாம் தொலைத்து விட்டு இந்த ஆங்கில சொற்களையும் பிறமொழி சொற்களையும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வருகிற பொழுது அதை இழந்து விட்டு இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே நாம் எல்லாம் அதை இழக்காமல் தொலைக்காமல் இருக்க வேண்டும். ஒரு கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவரோ அல்லது திருநெல்வேலியை சேர்ந்தவரோ கன்னியாகுமரியை சேர்ந்தவரோ மதுரையை சேர்ந்தவரோ சென்னையில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அவருடைய இயல்பான சில சொற்கள் போகாது, அங்கிட்டு இங்கிட்டு போகாது, இப்படி இருக்கும். என்ன வரையில என்று போகாது. வாங்க வாங்க இங்க வாங்க வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, அப்படி தண்ணி குடிங்க, அப்படி ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட வாங்க போங்கன்னு பேசுகிற கோயம்புத்தூர் அந்த மொழி அவங்களை விட்டு அகலாது. ஆனால் அவர்கள் அங்கே பயன்படுத்திய சொற்கள் எல்லாம் இழந்து விடுகிறார். அதுபோல இழக்கக்கூடாது என்கிற கருத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வைத்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து பலரும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியிலே தன்னை
முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்திலிருந்து இயங்கக்கூடிய PSSM அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகள் இல்லப்பணியோடு சேர்ந்து இந்த தமிழ் பணியையும் ஆட்டிக் கொண்டிருக்க அம்மையாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சி. சிறப்புங்கய்யா. நம்மோட இணைந்திருப்பவர் வந்து ரமணி பாலசாமி அம்மா. இவங்க நம்முடைய தொடர் பங்கேற்பாளர். தமிழோடு விளையாடு நிகழ்வில் ஆர்வமாக பங்கெடுத்துக் கொண்டிருப்பவர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து தயாராகுங்கள் தமிழோடு விளையாடுவதற்காக. முதலாவதாக உங்களுக்காக அந்தாதி சுற்று. அந்தாதி சுற்றில் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல் மிளகு. கூல தொடங்கக்கூடிய சொல். விலகு. குற்றம். மாலை சொல்லுங்க. கடமை. மாலை சொல்லணும். குற்றம்னா மாலை இப்ப முடியுதுல. அப்பமா மன்றம். மன்றம். மீண்டும் வந்து மலை. மீண்டும் மார்கழி. குரில்ல சொல்லுங்க. மலைன்னா குரில் தானே. மாலை சொல்லுங்க. மாலை. மாலையா லாயம்மா? ஆமா, குரில் மாலை சொல்லுங்க. மலை சொன்னீங்க. அப்ப மலை. அப்பமா சரி. மலர். மலைக்கு அப்புறம் மலர். அப்ப மீண்டும் வேணாம். மணல். மணல் பக்கத்துல இருந்து உங்களுக்கு யாரோ எடுத்து கொடுக்குறாங்க. மணல்னா திருப்பி நீங்க மாலை தான் சொல்லணும். சொல்லுங்க. மணல். மங்கை இல்ல. சொல்லலாம். மங்கை. மங்கை. கைவேலை. கைவேலை. இப்ப வேலை சொல்லுங்க. வேடந்தாங்கல். வேடந்தாங்கல். கால சொல்லுங்க. கண்ணியம். கண்ணியம் தமிழ் கிடையாது. சொல்லும் போதே தெரியலையா? கண்ணியம். ஓ ஆமா. கடமை. கடமை. சிறப்பு. சிறப்புங்கம்மா. கடமையோட முடிச்சுக்கலாமா நம்ம கடமைய? 10 சொல் சொல்லிட்டீங்க சிறப்பாக. உங்களுக்கு மிளகு அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்து குற்றம், மன்றம், மலை, மலர், மணல், மங்கை, கைவேலை, வேடந்தாங்கல், கடமை அப்படின்னு சொன்னீங்க. சிறப்பு. இதுல மாலை வரக்கூடிய சொற்கள் தான் வந்து மீண்டும் மீண்டும் சொன்னீங்க. அதுல முடிகிற மாதிரியா சொற்கள் சொன்னதுனால சிறப்பு. சிறப்பான முயற்சி. அடுத்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். நீர். நீர்னு சொல்றோம்ல, அதற்கான பிற சொற்கள் என்ன? நீரை குறிக்கக்கூடிய பிற சொற்கள், தமிழ் சொற்கள். நீர். நீர். தண்ணீர். தண்ணீர். அப்புறம் தண்ணீர்ன்றது வந்து குளிர்ச்சியான நீர். திரவம்ன்றதெல்லாம் இல்ல. நீர்னா நீரை குறிக்கக்கூடிய சொல்லை மட்டும் சொல்லணும். தண்ணீர் அப்படிங்கிறது குளிரான நீர். வெந்நீர் அப்படிங்கிறது சூடான நீர். நீர். இது போக நீர் சொல்லை குறிக்கக்கூடிய பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள், தமிழ் சொற்கள் சொல்லுங்க. திரவம் சொல்லல. திரவம். திரவம்னு சொல்ல முடியாது. திரவம்ன்றது பொதுவான சொல். நீர்மமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம திரவம் தான். சரி சரி. நீர் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வேறு சொல் முயற்சி பண்ணுங்க. தண்ணீர். நீங்க சொல்லாதீங்க. தமிழ் பாடல்ல கூட இருக்கும், இலக்கியத்துல இருக்கும். தண்ணியில முக்கி துவைக்கிறதுக்கு அதற்கு ஒரு பாடல். நீர். வெறும் நீர் சொல்லுவாங்கல்ல. நீர். அதான் நீர் தான் நான் சொன்ன சொல். அதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். தண்ணீர். அப்பிலே தோய்த்து அதை மீண்டும் மீண்டும் தப்பினால் அது நம்மை தப்பாதோ அப்படின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பொருள் அதற்கு? தண்ணியில முக்கி அதை போட்டு அடி அடின்னு அடிச்சோம்னா அது நம்ம கைய விட்டு போயிரும்ல. அப்பிலே தோய்த்து அதை மீண்டும் தப்பினால் அது நம்மை தப்பாதோ. அங்க என்ன தண்ணீரை குறிக்கக்கூடிய சொல் என்னது? நீர். மனசுக்குள்ளே இருக்க வர மாட்டேங்குதுன்னா
நான் தான் சொல்லிட்டேனே. அருவி. இப்ப நான் சொன்ன பாடல்ல நீரை குறிக்கக்கூடிய சொல் எது? அப்பிலே தோய்த்து அதை மீண்டும் நாம் தப்பினால் அது நம்மை தப்பாதோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பொருளும் சொல்லிட்டேன். தண்ணியில முக்கி அதை அடிச்சு அடிச்சு துவைச்சோம்னா அது நம்ம கைய விட்டு போயிடாதா அப்படின்றத அதோட பொருள். இப்ப இதுல வந்து தண்ணீரை குறிக்கக்கூடிய சொல் எது? அப்பிலே தோய்த்து. அப்புன்றது நீரை குறிக்கக்கூடிய சொல். அப்பு நீரை குடிக்கிறது மறந்துட்டேன் பாரு. அடுத்து வேற சொல். அப்பு அப்படின்னா நீர். அதே மாதிரி அப்பு மாதிரியே இன்னொரு சொல். அப்புன்னா நீர். அதே மாதிரி அம்பு. அம்புனாலும் நீர் தான். அமுது. அமுதுன்றது நீரை குறிக்கக்கூடிய அமுது. அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடிய சொல் தான். பணம் அப்படிங்கிறது நீரை குறிக்கக்கூடிய சொல். அம்பலம். அமுதகம் அதுவும் நீரை குறிக்கக்கூடிய சொல். அயம், அமுதகம், அரி இது எல்லாமே நீரை குறிக்கக்கூடிய சொல் தான். நீரை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னன்னா அப்பு, அம்பணம், அம்பு, அமுதகம், அமுது, அயம், அரி இது எல்லாமே நீரை குறிக்கக்கூடிய சொல். சூப்பர். சொல்லு இருக்குது. நன்றிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான தொழில்நுட்ப சொல் 3வது சுற்று. ட்விட்டர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? ட்விட்டர்னு ஒரு செயலி இருக்குல்ல. ஒட்டுதல் இல்ல ட்விட்டர். நான் உங்களுக்கு போன தடவையே வந்து எப்படி நினைவு வச்சுக்கிறதுன்னு சொன்னேன். ட்விட்டருக்கு வந்து அதுல என்ன படம் போட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா? குருவி படம் போட்டிருக்கோம்ல. குருவி எப்படி கத்தும்? குருவி எப்படி கத்தும்? அதுக்கே அவ்வளவு யோசிக்கிறீங்க? குருவி எப்படி கத்தும் சொல்லுங்க. குருவி எப்படி கத்தும்? கீச்சு கீச்சுன்னு கத்தும்ல. ட்விட்டருக்கு என்ன? கீச்சகம். கீச்சகம். போன தடவை அதான சொல்லி எப்படி நினைவுல வச்சுக்கிறதுன்னு. ட்விட்டருக்கு வந்து குருவி படம் போட்டிருக்கோம். குருவி கீச்சு கீச்சுன்னு கத்தும். கீச்சகம். ட்விட்டருக்கான தமிழ் சொல் கீச்சகம். சிறப்பு சிறப்பு. அடுத்தது வந்து உங்களுக்கான தமிழ் சொல் சிம் கார்டு. சிம் கார்டு என்பதற்கான சிம் கார்டு. பின்கோடு. சிம் கார்டு. சிம் கார்டு அது என்ன? செரிவட்டை. செரிவட்டை செரிவட்டை. சிசிடிவி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல். சிசிடிவி கரைக்காணி. மறைக்காணி. மறைக்காணி. மறைந்திருந்து நம்மை கண்காணிப்பதால் அதற்கு பெயர் மறைக்காணி. இந்த மாதிரி நீங்க வந்து பொருளோட புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே நினைவுல இருக்கும். பணம் பண்ணாம புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைவுல இருக்கும். சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ உங்களுக்கான ஆங்கில சொல் பல்பு. பல்பு என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? பல்பு பல்பு பல்பு. பல்பு. குடுவை. குடுவையா? குடுவை. பல்புன்னா குடுவையா? மின் குடுவை. மின் குடுவை. மின் குடுவை கிடையாது. பல்பு என்ன சொல்லுவீங்க? பல்புக்கு மின் குடுவை தானே. மின் விளக்கு. என்ன விளக்கு அது? குமிழ் விளக்கு. டியூப் லைட் என்ன சொல்வீங்க? டியூப் லைட்டா குழல் விளக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப குண்டு பல்பு அதான் பல்புன்னு சொல்றோம். பல்ப வந்து என்ன சொல்லுவீங்க? குமிழ் விளக்கு. ஆமா, குமிழ் விளக்கு. குமிழ் விளக்கு தான் பல்பு. சிறப்பு சிறப்பு. டூத் பிரஷ் என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? என்ன? டூத் பிரஷ். டூத் பிரஷ். பல் தேக்கி. பல் துலக்கும் கருவி. பல் துலக்கி. பல் துலக்கி. பல் துலக்கி. பல் துலக்கி. பல் துலக்கி. அடுத்து வந்து உங்களுக்கான சொல் மீடியா. மீடியா என்பதற்கான தமிழ் சொல் என்னங்க? பொதுஜனம். மீடியா.
இப்ப மீடியால எல்லாம் நியூஸ் வந்து எப்படி போடுறாங்க? மீடியான்றது என்னது? மீடியான்னா பொதுஜனம், மீடியால பொதுஜனம் கிடையாது. மீடியான்றது பப்ளிக் தான் நீங்க சொல்றது பொதுஜனம். அதுவும் ஜனம்ன்றது தமிழ் வெளி சொல் கிடையாது. உலகம், வெளி உலகம், ஊடகம். ஊடகங்கள் இன்றைய உலகம். ஊடகங்கள் வந்து எப்படி செய்திகளை பரப்புகின்றது? மீடியால வர்றதுதான். சிறப்பு சிறப்புங்கம்மா. இப்போ வந்து ஆங்கில சொல்லுக்கு சிறப்பான தமிழ் சொல் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்ததாக பிறமொழி சொல். உங்களுக்கு கேட்கப்படும் பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் சொல்லணும். உபயோகம். உபயோகம்ன்றதுக்கான தமிழ் சொல். பயனுள்ள, பயனுள்ள இல்ல பயன். உபயோகமானனா பயனான இல்ல பயன். கிஸ்தி. கிஸ்தி என்பதற்கான தமிழ் சொல் என்னங்கம்மா? இதுமா கிஸ்தி. கிஸ்தி. சிட்டியா? கிஸ்தி. கிஸ்தி. எதற்கு கேட்கிறாய்? கிஸ்தினாரே கட்டபொம்மன். திரை. கிஸ்தி. இஸ்தியா? வரி. கொடுக்க வேண்டும். வரி. சிறப்பு வரி. சிறப்பு. தாராளம். தாராளம் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? மிகுதியாக. மிகுதி. மிகுதி. சிறப்பு சிறப்பு. சிறப்பா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 சொற்களுக்கும் அருமையாக தமிழ் சொற்கள் சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்ததாக உங்களுக்கான கலந்துரையாடல். இப்போ வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டுல படுத்தா தூக்கம் வருமா இல்ல தரையில படுத்தா தூக்கம் வருமா? சூழ்நிலை மிகவும் குளிராக இருப்பதால் மேடையில் படுத்துறங்கணும். மேடையில பெட்டுக்கு என்ன சொல்றது? படுக்கையில் படுத்தால் தூக்கம் வரும். சூழ்நிலையா? வானிலை. வானிலை. வானிலைக்கு வந்து வானிலை வந்து குளிராக இருப்பதனால் உங்களுக்கு வந்து மெத்தையில படுத்தா நல்லா தூக்கம் நல்லா வரும். இப்போ வந்து ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் வந்து ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்ல ஆர்டர் பண்ணுவீங்களா? அங்காடியில். இப்ப வார்த்தை புரியலம்மா. என்ன ஃபர்ஸ்ட் என்னது? ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவீங்களா? அசைவில்லாத நேரத்தில். ஐயோ தப்பு. எதுக்கு அசைவில்லாத நேரம் எல்லாம் போறீங்க? ஹோம் அப்ளையன்சஸ்னா என்ன? பொருட்கள் இல்ல பயன் பொருட்கள் இல்லைன்னா வீட்டு பயன் பொருட்கள். ஹோம் அப்ளையன்சஸ் இல்ல பயன் பொருட்களை வந்து கடைக்கு சென்று வாங்குவேன் இல்லைன்னா இணையத்தில் நான் வாங்க மாட்டேன். ஜூசஸ் வந்து இப்போ வந்து குடிக்கிறது உடம்புக்கு வந்து ஹெல்த்தியா இல்லைன்னா அது வந்து ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? ஜூஸுக்கு வந்து இப்போ இந்த ரெய்னி சீசன்ல ஃப்ரூட் ஜூசஸ் குடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதா இல்ல ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? கடையில் விற்கும் திரவங்கள் வாங்கி குடிப்பது உடலுக்கு தீமையை தரும், கெடுதல் தரும். கடைக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? நான் என்ன கேட்டேன்? ஃப்ரூட் ஜூஸ் இந்த ரெய்னி சீசன்ல, அதுக்கு என்ன மழைக்காலத்தில் ஃப்ரூட் ஜூஸ்னா பழச்சாறுகள். மழைக்காலத்தில் பழச்சாறுகளை வந்து குடிக்கிறது நல்லதுதான். ஆனா வந்து அதை வந்து குளிர்ச்சியாக இல்லாமல் அதுல வந்து பனிக்கட்டிகளை போடாமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு குடிச்சா நல்லதுதான். அது வந்து உடல் நலத்தை பாதிக்காது. அது இல்லாம நீங்க சொல்ற மாதிரி கடைகள்ல போயிட்டு அந்த
உரை கட்டிகள் பனிக்கட்டிகள் போட்டு கொடுக்குறாங்கல்ல, அதை போட்டு குடிக்கிற ஐஸ் கட்டிகளை உதவாத ஐஸ் கட்டிகளை எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, உடம்புக்கு ஆகாது. அதனால வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். ஏம்மா பனிக்கட்டி ஐஸ் சரியாவே கேட்க மாட்டேங்குது. ஐஸ் ஐஸ் தமிழ் கிடையாது. பனிக்கட்டி போட்டு சாப்பிடுறது கெடுதல். சிறப்பு சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கேட்கப்பட்ட 6 சுற்றுகளையும் சிறப்பாக தமிழோடு விளையாடி அருமையாக தமிழில் பேச முயற்சித்தீர்கள். சிறப்பு. இப்போ உங்களுக்கும் அதே கேள்விதான். இன்றைய நிகழ்வுல வந்து எந்த சொல் வந்து உங்களுக்கு கடினமா இருந்துச்சு, இல்ல இந்த சொல் நான் இன்னைக்கு புதிதா வந்து கற்றுக்கொண்டேன், புதிதா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு என்ன சொல்றீங்க இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்கு? ஆமாம்மா, எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் இங்க வந்து நான் இனி நாளைக்கு ஒரு நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு உபயோகமா இருக்குது. அந்த நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த உபயோகம்ன்றது வடமொழி சொல். இப்ப அதுதான் உங்களுக்கு நான் கேட்டேன், உபயோகம்ன்றதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்டேன். அப்பவே நீங்க உபயோகமா இருக்கு அப்படின்றீங்க. பயனுள்ளதாக இருக்கிறது. நாளைக்கு பென்சிலும் பென்சிலும் பேப்பர்லாம் தமிழ் கிடையாது. குறிப்பெடுத்துக்கணும். இவ்வளவு நாளா நீங்க காகிதம் தமிழாமா? காகிதம் என்ன இன்னைக்கு புதுசா என்ன சொல் கத்துக்கிட்டீங்க? கூழ். பனிக்கட்டிக்கு கூழ்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பனிக்கட்டிக்கு கூழ் ஐஸ் கட்டி கூழ் கிடையாது. என்னதுமா? ஐஸ் கட்டிக்கு தான் வந்து பனிக்கட்டி. ஐஸ் கட்டிக்கு பனிக்கட்டி. அது ஜூஸுக்கு சாறுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயனுள்ளது. உபயோகமா இருக்குன்றதுக்கு பதிலா நீங்க அதுக்கு வந்து மாற்றாக பயன் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு. பயனுள்ளதாக இருந்தது நிகழ்ச்சி. ரொம்ப அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி. நிகழ்வு வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்றைய கலந்து கொண்ட சுகந்தி அம்மாவாகட்டும், பால்தங்கம் அம்மாவாகட்டும், ரமணி அம்மாவாகட்டும் அனைவரும் வந்து சிறப்பாக தமிழோடு விளையாடி ஆர்வமாக தங்களுடைய பங்களிப்பை தந்தார்கள். இன்றைக்கு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நம்ம சென்ற வாரமே வந்து பங்கேற்பாளர்களுக்கு பார்வையாளர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது அக்னி அப்படிங்கிறது தமிழ் சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அக்னி அப்படிங்கிறது நெருப்பை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய சொல். ஆனால் அது வந்து தமிழ் சொல் கிடையாது. அது வந்து ஒரு பிறமொழி சொல். ஆகு அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க நெருப்பை குறிப்பதற்கு. அந்த ஆகுனுடைய திரிவு தான் வந்து அக்னி அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிறோம். அக்னி அப்படிங்கிறது தமிழ் சொல் அல்ல. அது போல இன்றைய நிகழ்வுல வந்து நிறைய பிறமொழி சொற்கள் வந்து நம்ம பயன்படுத்திருக்கோம். இப்ப நானே சொன்னேன் இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்னு. அது என்னென்ன சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்வையாளர்கள் வந்து கருத்து பெட்டகத்துல அதை பதிவிடலாம். இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் அப்படின்னு உங்களுக்கு அந்தாதி சொற்கள்ல கொடுத்ததும் சரி, இல்ல ஒரு பொருள் பன்மொழியில சொல்லும் போது நான் ஒரு சில சொற்கள் வந்து பயன்படுத்தினேன். அந்த சொற்கள்லாம் தமிழ் சொற்கள் அல்ல, இதற்கு நிகரான பிற தமிழ் சொல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த சொற்கள்லாம் என்ன அப்படின்றத நீங்க கவனிச்சு அதை வந்து கருத்து பெட்டகத்துல வந்து பதிவிடுங்க. இதை வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து வானொலியின் மூலமாக கேட்கும் பார்வையாளர்கள் வந்து கேட்டுட்டு உங்களுடைய பதிலை வந்து நீங்க தரலாம். அதே மாதிரி வலைக்காட்சியில இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் உங்களுடைய கருத்துக்களை இல்ல உங்களுடைய விடைகளை வந்து அந்த கருத்து பெட்டகத்துல பதிவிடலாம். உங்களுடைய ஐயங்களையும் பதிவிடலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எங்களுக்கு இன்னும் நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். நம்முடைய தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் இந்நிகழ்வை பற்றி அவருடைய கருத்துக்களை கூறுவார். வாருங்கள் ஐயா. இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளெல்லாம் மிகுந்த மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் கூட தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அமைத்து அந்த நிகழ்ச்சியிலே பலரும் கலந்து கொண்டார்கள். அதிலே குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் அவர்கள் இணைந்தார்கள். அந்த மாவட்டம்லாம் அந்த புயல்ல மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டம். அதே மாதிரி சென்னை எல்லாமே கடலோர மாவட்டங்கள் தான். இந்த கடலோர மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம்
எந்த புயல் வந்தாலும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. தமிழ் மழை பொழிகிற இந்த இடத்திலே நாங்கள் வந்து இந்த தமிழ் மழையிலே நனைய காத்திருக்கிறோம் என்று வந்து இணைந்தது மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. திருமதி சுகந்தி வீரமணிகண்டன் ஆகட்டும், அவர் மயிலாடுதுறையில் இணைந்திருந்தார் ஒரு இல்லத்தரசி. அதே மாதிரி திருமதி பால் தங்கம் சென்னையில் இணைந்திருந்தார், அவரும் ஒரு இல்லத்தரசி. திருமதி ரமணி அம்மையார் அவர்கள், அவர் இல்லத்தரசி. இன்னும் சொல்ல போனால் அடுத்த மாநிலத்திலே நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர். அதனால் அவருடைய மொழியிலே பிற மொழி சொற்கள் கலப்பு என்பது இயல்பாக இருக்கும். நிறைய நீண்ட காலம் அங்க வாழ்ந்ததுனால அந்த கன்னட மொழி மாநிலத்தில் இருந்ததுனால அதுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் அவர்களும் இதில் கலந்து கொண்டு பிற மொழி சொற்கள் விரவாமல் பேசினார்கள். அப்படி வருகிற ஒரு சொற்களையும் அறிந்து கொண்டார்கள், நமக்கும் அறிய வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுவதை விட இதை கேட்பதில் பயன்கள் அதிகம் விளைகின்றன என்று நான் கருதுகிறேன். இதுக்காக நிகழ்ச்சி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்டபோது எனக்கு புதிய சொற்கள், பல சொற்கள் கிடைக்க பெற்றேன். அது உண்மையிலேயே ஒரு சிறந்த மகிழ்ச்சி அளித்தது. நிறைய சொற்களை, தமிழ் சொற்களை இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நானும் இந்த நிகழ்ச்சியை சில முறை நடத்தியிருக்கேன் என்று சொன்னாலும் கூட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் நிகழ்ச்சி நடத்துகிற முறை மிகவும் அழகாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. மிகவும் பொறுமையாக சிரித்த முகத்தோடு அவர்கள் கேள்வி கேட்பதும், அதற்கு ஒரு கண்டிப்பான முறையிலே அந்த கேள்விகளை கேட்பதும், அதற்கு விடைகளை அவர்களை சொல்ல வைப்பதும். நான் கூட விடையை சொல்லிவிடுவேன். அவர்கள் சொல்லவில்லை என்ற உடனே என்னுடைய ஆர்வ கோலாக்காரமாக விடையை சொல்லிவிடுவேன். அவர்கள் அப்படி சொல்லாமல், தெரிந்திருந்தும் சொல்லாமல் அந்த விடைகளை அவர்களிடமிருந்தே பெறுவதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டது சிறப்பு. இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் நடத்துவார்கள். அவர்களும் இதே மாதிரி தான், இவர்களைப் போலவே சிரித்த முகத்துடன் அந்த கேள்விகளை கேட்டு அந்த விடைகளை வரவழைத்து அவர்களை பாராட்டி சிறப்பித்து சிறப்பாக செய்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை இவர்களைப் போல் என்னால் நடத்த முடியுமா என்பது எனக்கு அச்சத்தை தோற்றுவிக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பாக திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களும் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களும் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நடத்துவது முக்கியமல்ல, பொறுப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழோடு விளையாட்டு நிகழ்ச்சி மூலமாக வழியாக எண்ணற்ற தமிழ் சொற்களை நமக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பல சொற்கள் எப்படி பிற மொழியிலிருந்து வந்து காணன என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து கூறி இந்த நிகழ்ச்சியை அழகுற பாங்குற நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இதை தமிழறிவு வானொலி வழியாக ஏர்மனியிலிருந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளராக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய, சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை கேட்ட நீங்கள் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைய விரும்பினால் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளுங்கள். 740115 740105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் இணையலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்கள், தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்.